நீதி கிடைக்கணும் சார், நீதி கிடைக்கணும். எங்க சொத்து சொத்து வச்சு அப்பா கூட சொத்து வச்சு 9 ஏக்கர் சார் மொத்தம். ஆளுக்கு போட்டா வீடியோ வந்துட்டு சார். உள்ள பூர்வீகம் நாங்க தான் சார். பதவி 2013 கேஸ் நடந்துட்டு இருக்கு சார். அது முடிஞ்சு தள்ளுபடி பண்ணி பத்திரம் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பத்திரம் போட மாட்டேன். ரெஜிஸ்டர் பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு போடலாமா சார்? நான் கேக்குறேன். எங்க சொத்து இடம் கிடக்கு ரெடியாதிக்கு அந்த டக்கமால் பார்த்து ரோட்டில் கிடக்க அந்த இடத்த ஒருத்தன் இன்னும் ஒருத்தன் ஏன் இடம்னு அவன் கல்ல பத்திரம் போட்டு வந்து அவன் கேட்கான் சார். என் பிள்ளைய போனதுக்கு விரட்டி விரட்டி அடிச்சாங்க. அது எவனே தெரியலையே. எனக்கு நீதி வேணும், நீதி வேணும். ஏன் இடம் எனக்கு வேணும். ஒரு கைக்கு முங்காருங்க கிழவன் அடிச்சு கையை இறக்கிட்டு நான் இன்னுமே இருக்க மாட்டேன். என் பிள்ளைகள கொண்டுட்டு எனக்கு வழி கிடையாது சார், வழி கிடையாது. ஒரு பிள்ளை நொல்லி பிள்ளை, இன்னும் ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்காம ஒரு பையன் கல்யாணம் முடிக்கிறேன். நான் என்ன செய்யணும் சார்? சரி, இடத்த வாங்கி வச்சுட்டு எங்க இடத்த ஒருத்தன் பட்டா போட்டு வித்துட்டு இருக்கான் சார். அவன் இடம்ட்டு எங்களுக்கு தர மாட்டேங்க. எங்க இடத்த நேரத்தை கேட்க போறதுனால கேட்க போறான் சார். 100 அது என் தம்பி 100 கிடைச்சு அங்கிருந்து யாரும் வந்து சத்து போட்டாங்க. அந்த அன்னைக்கு அவங்க ஒன்றும் செய்யல. சரி அப்ப நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு மறுபடியும் அந்த ஒரு ஆள் உதயகுமார்னு ஒரு ஆள் வாங்கி வச்சுக்கிட்டு சார். அவன் வச்சு எங்களை மட்டும் அடிக்க வரான் சார். கேட்க போனா சுத்தி கல்லு கட்டி கட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு எங்களை விட மாட்டேக்கா சார். உள்ள கெட்டாதுன்னா கெட்டுதான் சார். எங்க இடம் சார், அது எங்க அப்பா இடம். நியாயமா போடுதானே சார் கேட்க எங்க இடத்த தாங்கன்னு. இப்படி பண்றாங்களே சார். பாவம் சார். வேலை செஞ்சு நாய் மாதிரி வளைச்சு கொண்டு போடுறாங்க சார். அங்க போல்ட்டு போய் சொன்னாலும் பெற பாத்துக்கலாங்க. இவன் பண்ண கெட்டிட்டு தான் சார் இருக்கான் அந்த ஆளு. போனா அடிக்க வரான் சார் அவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.